வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரகுமார திசுநாயக்க தேர்தலுக்காக கோடி கோடியாக பணம் கொட்டுகிறார். அப்படியான அனுரகுமாரவால் கடந்த காலத்தில் ஏனொரு சின்ன உதவியாவது மக்களுக்கு செய்ய முடியாமல் போனது என ரிஷாட் பத்தியூன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் சஜித் பிரேமதாசவுக்கு விளைவிருக்கும் வாக்குகளை குறைப்பதற்காகவே நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு சதி என குற்றச்சாட்டு. சஜித்துக்காக சுமந்திரன் போடும் ஆட்டம், ரணிலை போட்டு தாக்கும் மலிவு அரசியல், தமிழர்கள் பகடைக்காய். இனி விரிவான செய்திகள். 13வது திருத்தம் தொடர்பில் இதற்கு முன்னதாக தாங்கள் எழுத்து மூலமான ஒப்பந்தத்தை எதிர்பார்த்ததாகவும் அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் தமது வாக்குகளை வழங்க வேண்டும் என்றும் சுமந்திரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திடீரென மத்திய குழுவை கூட்டி சுமந்திரன் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு தமிழரசு கட்சியின் ஆதரவு என அறிவித்திருந்தார். இதன்படி சுமந்திரன் கேட்டவாறு ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவினால் அவ்வாறானதொரு எழுத்து மூலமான ஒப்பந்தம் வழங்கப்பட்டதா? கடந்த தேர்தல்களின் போது சமஷ்டி ஆட்சியை அதிகரிப்பதற்காகவோ தமது ஆதரவு என இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு என தெரிவித்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் இம்முறை சஜித் தரப்பும் சமஷ்டி முறையிலான ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டதா? இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் ஏற்பட்ட முடிவானது தமது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல என அக்கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்ட நடராசா தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இவ்விடயம் தொடர்பில் வட்டாரங்களில் உள்ள மக்கள், புத்திஜீவிகள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவரும் எம்மை அடிக்கடி தொடர்பு கொண்டு ஏன் இவ்வாறான முடிவை எடுத்தீர்கள், கட்சி ஏன் இவ்வாறான முடிவுக்கு செல்ல வேண்டும், தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது சிங்கள வேட்பாளர் ஒருவருக்கு ஏன் வாக்களிக்க தூண்ட வேண்டும், என்ன அடிப்படையில் கட்சியின் இந்த முடிவை எடுத்துள்ளது போன்ற கேள்விகளை கேட்கின்றார்கள். அதற்கு பதிலளிக்க முடியாது துர்ப்பாக்கிய நிலையில் உள்ளேன். அநேகமான மக்கள் கட்சியின் முடிவை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எமது மக்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் அவரை 100% ஆதரிக்க வேண்டும் என்ற செயற்பாட்டில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் எமது கட்சி அங்கத்தவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஏன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பதை கட்சி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டுப்பாடு உள்ளது. மாறாக அவ்வாறு எமது கட்சியை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று சஜித் பிரேமதாச வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிப்பார்களா என்பது கேள்விக்குறியாகும். மக்களுக்காகத்தான் நாங்கள், எங்களுக்காகத்தான் மக்கள் இல்லை. எனவே எம்மவர்களின் முடிவின் பிரகாரம் சஜித் பிரேமதாச பாவம், இலங்கை தமிழரசு கட்சி, முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற சிறுபான்மை கட்சிகள் அவருடன் இணைவதால் பெரும்பான்மை சமூகம் ஒரு மாற்று நடவடிக்கை எதிர்ப்பிற்குரிய வசதி ஏற்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் இது சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்கும் ஒரு வியூகமாகவும் இருக்கலாம். ஏனெனில் ரணில் விக்ரமசிங்க தந்திரத்தில் சாத்தியவான் இவ்வாறான திட்டத்தை வகித்திருக்கலாம். அதற்கு இவர்களும் துணை போயிருக்கலாம் என்பதை என்னால் ஊகிக்க முடிகின்றது. ஏனெனில் சஜித் பிரேமதாசவுக்கு என்ன காரணத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை இற்றைவரையில் யாரும் எந்த ஊடகத்திலும் சொல்லவில்லை. எது எவ்வாறு அமைந்தாலும் எமது கட்சியை சேர்ந்த 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழ் தேசியத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் அரியநேத்திரன் சங்கு சின்னத்தில் மக்கள் அனைவரும் இம்முறை வாக்களித்து தமிழ் மக்களின் ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும் என்றார். அனுரகுமார திசுநாயக்க தேர்தலுக்காக கோடி கோடியாக பணம் கொட்டுகிறார். அப்படியான அனுரகுமாரவால் கடந்த காலத்தில் ஏனொரு சின்ன உதவியாவது மக்களுக்கு செய்ய முடியாமல் போனது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பத்தியூன் தெரிவித்துள்ளார். வவுனியா வைரவ புளியங்குளத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அன்று கோட்டபாய முஸ்லிம்களின் வாக்கை கொள்ளையடிக்க அலி சப்ரி என்ற ஒருவரை கொண்டு திரிந்தார். அவர் கோட்டபாயவை புகழ்ந்து வாக்கை கொள்ளையடித்தார். கடைசியில் எமது மையத்துக்களை எரித்து கொண்டிருந்த போதும் எம்மை சிறைக்குள் அடைத்த போதும் அமைச்சு பதவியை அலி சப்ரிக்கு கோட்டபாய வழங்கினார். அதுபோலவே அனுரவும் தொப்பி போட்ட முஸ்லிம் மௌலவி ஒருவரை கூட்டிக் கொண்டு திரிந்து வாக்கை கொள்ளையடிக்க பார்க்கிறார். அவர் முஸ்லிம் இளைஞர்களை பிழையாக வழிநடத்த முயல்கிறார். முஸ்லிம் தலைமைகளை பற்றி பேசுகிறார்.
நாம் என்ன செய்தோம் என்று அந்த மௌலவி கேட்கின்றார். நாம் என்ன செய்தோம் என்பதை எமது மக்களிடம் கேட்டு பாருங்கள். பல அபிவிருத்திகளையும் மீள்குடியேற்றத்தையும் செய்ததுடன் வேலை வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளோம். எமது வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் ஒருவரையொருவர் அனைவரைக்கும் வகையில் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தியுள்ளோம். ஆகவே பொய்களை நம்பாதீர்கள். அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவின் பணத்திற்காக சோரம் போய் விடாதீர்கள். இந்த மாவட்டத்தில் 4 வருடமாக ராஜாங்க அமைச்சராக இருப்பவர் மக்களுக்கு என்றுமே செய்யாத ஒரு சோறு பார்சலும் கொடுத்து 2000 ரூபாய் காசும் கொடுத்து மக்களை அழைத்து கொண்டு தெரிகிறார். தருவதை வாங்குங்கள். வாக்கை சஜித் பிரேமதாசவிற்கு போடுங்கள். தபால் மூலமாக வாக்களிக்கும் போது அரசு உத்தியோகத்தர்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். உங்களுக்கான சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் எமது ஆட்சியில் நடைபெறும். எதிர்வரும் 29ஆம் தேதி சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்து இந்த நாட்டை மீட்டெடுக்க அனைவரும் அணிதிரள்வோம் என தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்குமான சம்பளத்தை 24% அதிகரிப்பதுடன் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு மற்றும் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்போம் என எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 31வது மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், எமது நாட்டின் அரசு கொள்கைகளை செயற்படுத்துவது அரசு ஊழியர்களாகும். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றன. திடீரென்று சம்பளத்தை அதிகரிப்போம் என்று பொய் வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். இந்த நிலையில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்குமான சம்பள அதிகரிப்பை 24% அதிகரிப்பதோடு வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 17,800 ரூபாவிலிருந்து 25,000 ரூபாய் வரை அதிகரித்து அடிப்படை சம்பளத்தை 57,500 ரூபாய் வரை அதிகரிப்போம். தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற அசாதாரண வரி சூத்திரத்தை மாற்ற நடவடிக்கை எடுப்போம். 6 முதல் 36% காணப்படுகின்ற வரி சூத்திரத்தை 1 தொடக்கம் 24% வரை குறைத்து அரசு ஊழியர்களையும் நடுத்தர வகுப்பினரையும் வழி நடத்துவோம். சுமார் 7 லட்சம் அரசு ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பை இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு உங்களுடைய வாக்கை அளிக்குமாறு கோருகின்றோம். அதோடு அரசு ஊழியர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பையும் மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். முகாமைத்துவ அபிவிருத்தி துறை, கிராம உத்தியோகத்தர்கள், விவசாயத்துறை, கல்வித்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் இந்நாட்டின் வளங்களாகும். அரசு ஊழியர்கள் இந்நாட்டின் சுமை என்று இந்த அரசாங்கம் கருதியது. அரசு சேவைத்துறை இந்த நாட்டை பாதிக்கின்றது என்று மாற்று அரசியல் சக்திகள் கூறியது. அரசு சேவையை பாதுகாத்து புதிய பயிற்சி திட்டங்களை அறிமுகப்படுத்தி திறமைகளையும் ஆளுமைகளையும் தொழில்நுட்பத்தினூடாக விருத்தி செய்து அதனை முன்னெடுத்து செல்வது ஐக்கிய மக்கள் சக்தி. காவல்துறையினருக்கு வழங்கிய 3 மாதங்களுக்கான மேலதிக கொடுப்பனவை தொடர்ந்தும் வழங்குவதோடு பதவி உயர்வுகளையும் மீள பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். முப்படைகளின் வேன்ட்ராங் ஒன்பே திட்டத்தை செயற்படுத்துவதோடு சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளையும் பாதுகாத்து எமது நாட்டின் அரசு சேவையை நவீனமயப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். அதோடு அரசு சேவையில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் பயிற்சிகளும் வழங்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார். தமிழ்பொது வேட்பாளர் என்ற விடயம் சஜித் பிரேமதாசவுக்கு விழவிருக்கும் வாக்குகளை குறைப்பதற்காகவே நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு செயற்பாடு என முன்னாள் பிரதி அமைச்சர் MS அமீர் அலி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து முன்னாள் பிரதி அமைச்சர் கூறுகையில், தமிழ்பொது வேட்பாளர் என்ற விடயம் அவர்கள் யோசிக்காமல் எடுத்த ஒரு முடிவாகும். தமிழ் தேசியத்தின் மூலம் சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமாக இருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டினை முன்னெடுக்க வேண்டும். அவர்களது எதிர்பார்ப்புகள் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை எடுத்து சிங்கள தலைவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமே தவிர ஆயிரக்கணக்கான வாக்குகளை எடுத்து இவர்கள் தேசியத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி இவர்கள் சொல்லுகின்ற செய்தி வாக்கு பலத்திலேயே உள்ளது. தமிழ் தலைமைகளுக்கு இடையே ஒற்றுமை இல்லை என்பதனை இதன் மூலம் முன்னெடுத்த முடியாது. இது ஒரு தோல்வி அடையும் நிகழ்ச்சியாகும். இதனை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அது சிறப்பானதாக இருக்கும். இது சஜித் பிரேமதாசவுக்கு விழவிருக்கும் வாக்குகளை குறைப்பதற்காகவே நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு செயற்பாடு இந்த புது வேட்பாளர் விடயமாகும். இது ஒரு குத்தகைக்கு அமர்த்தப்பட்ட உதயமாகும் என தெரிவித்துள்ளார். இறுதியாக மீண்டும் எழுந்த சுமந்திரன், ரணில் விக்ரமசிங்க இந்த தனிநபர் பிரேரணையை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிறைவேற்றி தருவதாக தமக்கு உறுதியளித்ததாகவும் ஆனால் அவர் தற்போது மிகப்பெரிய இனவாதியாக செயற்பட்டிருப்பதாகவும் குற்றம் சுமத்தியமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் மத்திய குழுவை கூட்டிய சுமந்திரன் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு தமிழரசு கட்சி ஆதரவு அளிக்கிறது என்று வெளியிட்ட அறிவிப்பு பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில்
நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் மீது குற்றம் சுமத்தியுள்ளார் சுமந்திரன். நாடாளுமன்றத்தில் பேசிய சுமந்திரன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களை பழிவாங்க முற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் அட்டகாச அரசியல் ஆட்டம் போட தொடங்கிவிட்டார் சுமந்திரன். ஜனாதிபதி தேர்தலில் சுமந்திரனின் நிலைப்பாட்டை பாருங்கள். ஒரு பக்கத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிர்ப்போ, மறுபக்கத்தில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு, மூன்றாவதாக ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டு. அதுவும் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களை பழிவாங்க முற்படுகிறார் என்று போட்டு தாக்கியுள்ளார். தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரை இவர் ஆதரிக்காமல் ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பது தமிழர்களும் சுமந்திரன் செய்யும் சிறந்த சேவையாம். ரணில் விக்ரமசிங்கத்தான் தமிழ் மக்களை பழிவாங்குகிறாராம். சிங்களவர்களான ரணிலும் சரி சஜித்தும் சரி இதுவரை தமிழ் மக்களுக்கு சாதகமான எதையும் செய்ததில்லை. சஜித்தை எந்த அடிப்படையில் சுமந்திரன் ஆதரிக்கிறார் என்பதையும் வெளிப்படையாக சொல்லவில்லை. சமஷ்டி அதிகாரம் வேண்டும் என்பது தமிழரசு கட்சியின் கொள்கை. சஜித்தின் தேர்தல் வாக்குறுதியில் அதை காணவில்லை. அப்படி பார்க்கும்போது சஜித் தான் தமிழ் மக்களை பழிவாங்க முற்படுவதாக சுமந்திரன் குற்றம் சாட்டியிருக்க வேண்டும். தமிழ் மக்கள் ரணிலுக்கு வாக்களிக்க கூடாது, சஜித்தை தான் ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நேரத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சுமந்திரனால் முன்வைக்கப்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இவ்வளவுக்கும் தமிழ் பொது வேட்பாளர் ஒரு தமிழர் என்பது மட்டுமல்ல, இவருடைய தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் என்பது பெரிய தமாஷ். சரி, ரணில் விக்ரமசிங்க எப்படி தமிழ் மக்களை பழிவாங்குகிறாராம்? நீண்ட காலமாக நடாத்தப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடாத்துவதற்கான சட்ட சிக்கலை தீர்க்கும் வகையிலான தனிநபர் பிரேரணை ஒன்று எம்.ஏ. சுமந்திரனால் நீண்ட காலத்துக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கான சட்டத்தடைகள் நீக்கப்பட்டு இரண்டாம் வாசிப்பும் வாக்கெடுப்போ வீதமோ இன்றி நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் இன்று அதனை நாடாளுமன்றில் மூன்றாம் வாசிப்புக்காக எடுத்துக்கொண்டு நிறைவேற்ற உத்தேசிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்று அது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் காணப்படவில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்றில் உரையாற்றிய எம்.ஏ. சுமந்திரன், இந்த பிரேரணையை இன்றைய தினம் நாடாளுமன்றில் நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி முன்னதாக தம்முடன் இணங்கியிருந்த போதும் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்து அறிவித்ததை அடுத்து ஜனாதிபதியை பழிவாங்கும் வகையில் செயற்படுவதாக குற்றம் சுமத்தினார். முதலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் தீர்மானத்தை அறிவித்தது சுமந்திரன் என்ற தனிநபரோ தவிர தமிழரசு கட்சி அல்ல. அதை கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவே உறுதிப்படுத்தியிருக்கிறார். சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் தீர்மானத்தை தமிழரசு கட்சியை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் எதிர்க்கிறார்கள். சுமந்திரன் என்ற தனிநபர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது அவரது தனிமனித உரிமை. அவர் ஆதரித்துவிட்டு போகட்டும். அது அவருக்கும் சஜித்துக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட டீல். யார் என்ன கொடுக்கிறார், என்ன வாங்குகிறார் என்பது அவர்களது தனிப்பட்ட விஷயம். சுமந்திரனுக்கு அதை ரணில் கொடுக்க முன் வரவில்லை, சஜித் கொடுக்க முன் வந்துள்ளார். அவர் ஆதரிக்கிறார். இது ஒரு சிங்கள அரசியல்வாதிகளிடையே உள்ள போட்டி. இதற்குள் சுமந்திரன் ஏன் தமிழ் மக்களை இழுக்கிறார் என்பதுதான் புரியவில்லை. சுமந்திரன் என்ற தனிநபர் சஜித்தை ஆதரிக்கிறார் என்பதால் ரணில் தமிழ் மக்களை பழிவாங்குகிறார் என்று குற்றம் சுமத்துவது சுமந்திரனின் மலிவான அரசியல்.